வாங்க. ஹர ஹர நம பார்வதி பதையே, நாடுடைய சிவனே போற்றி, ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே, மகாகணபதையே நமோ நமக. அருள்மிகு பூம்புகார் நகர் சர்வசித்தி விநாயகர் ஆலயம் கொளத்தூரில் சிறப்பானதொரு இடத்தில் பல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நன்மை அருளும் விதமாக நமது சர்வசித்தி விநாயகர் 56 ஆண்டு காலமாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். கடந்த 2019 முழுவதுமாக புனரமைப்பு செய்யப்பட்டு பாலாலயம் நடைபெற்று கடந்த 2023 ஜூன் மாதம் 1ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அடியேன் கைங்கரியம், அடுத்தபடியாக திரு கோபாலகிருஷ்ண சிவம் கைங்கரியம், நமது டாக்கர் மாமா அவர்கள், நமது திருமுருக சிவாச்சாரியார் அருள்மிகு குன்றத்தூர் அருள்மிகு நமது கம்பர் நகர் கோவிலாகிய திரு நாகராஜ சிவம் அவர்கள் கைங்கரியம் செய்து வருகின்றனர். இன்றைய தினத்தின் சிறப்புகளை பற்றி நமது கோவிலின் மற்றொரு உபார்ச்சகர் சுவாமிகள் கோபாலகிருஷ்ண சிவம் தங்களுக்கு எடுத்துரைப்பார். ஓம் நம சிவாய. பார்வதி பதையே, நாடுடைய சிவனே போற்றி, அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று சுவாமி சந்திரமூலீஸ்வரர் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக சர்வசித்தி விநாயகர் ஆலயத்திலே பக்தர்களின் பேராதரவுடன் சுந்தரி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நந்திகேஸ்வர சுவாமி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் பிரதான கடவுளான ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஆஞ்சநேயர், காலபைரவர், துர்க்கையம்மன் அனைவரும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அனைவரும் அறிந்தது, அன்னாபிஷேகமானது சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் போக காசியில் அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னமிடும் பொழுது அந்த கபாலமானது நிறைந்து அந்த நாள் இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி. சந்திரனுடைய சாப விமோசனம் பெற்ற நாளும் இன்றுதான். இந்த அரிய நன்னாளிலே பொதுமக்கள் அனைவருக்கும், லோகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும், பக்த கோடிகளுக்கும் சேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சுவாமி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நமஸ்காரம். ஓம் நம ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத சந்திரமௌலீஸ்வர சுவாமி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. ஓம், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஓரிரு வார்த்தைகள் நமது கோவிலை பற்றி நமது குன்றத்தூர் திருமுருக சுவாமிகள் உங்களிடம் பேசுவார். ஓம் நம சிவாய. நமது கோவிலுடைய நவராத்திரி விழா மற்றும் நீங்கள் சொல்லுங்கள் சாமி. நவராத்திரி விழா சிறப்பாக பூம்புகார் நகர் கோயில் வந்து நல்லபடியாக நிறைய மக்கள் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டுட்டு போகிறாங்க. அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கணும். கடவுள்கிட்ட வந்து என்னென்னா, நீங்கள் உங்களுக்காக வேண்டப்படாது. கடவுள்கிட்ட வேண்டும் போது அடுத்தவங்களுக்காண்டி நீங்கள் வேண்டணும். அப்படி வேண்டும் போது நீங்கள் உங்களுக்காக வேண்டும்னா காலதாமதம் ஆகும். அதுவே நீங்கள் வந்து மற்றவர்களுக்காக வேண்டினீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் அது வந்து பயன்பாடை கொடுக்கும். அவங்களுக்கு பயன்பாடு அடையும் போது சாமிக்கிட்ட போனோம், அவர்கிட்ட வேண்டுனோம், பிரார்த்தனை படிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீங்கள் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து நின்ற உடனேயே உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கடவுளுக்கு தெரியும். எனக்கு அது வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், வாசல் வேணும் அப்படின்னு வேண்டுனா கடவுள் வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. இவர் ஒன்று ஒன்றா கேட்குறாரு அப்படின்னு யோசனை. அதனால் என்னென்னா,
அடுத்தவருக்காக வேண்டுங்க. உங்களுக்கு தேவையானது கடவுள் கண்டிப்பாக கொடுக்குறாரு. நமது கோயிலில் வந்து நிறைய பயன்பாடுகள் அடைகிறாங்க மக்கள். அதனால் இதனை பார்த்தவங்களும் இந்த கோவிலுடைய அட்ரஸ் கேட்டு வந்து விநாயகப் பெருமான், சந்திரமௌலீஸ்வரர் சுவாமி, திரிபுர சுந்தரி, அம்மன் இருக்காங்க, வள்ளலார் இருக்காங்க, ஜெய ஹனுமான் இருக்காங்க, நவக்கிரகங்கள் இருக்குது. இப்படி எல்லா கடவுள்களையும் தரிசனம் பண்ணுற ஒரே இடமா இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.